உங்கள் அன்பு மாயமற்றதாயிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு, இட் இஸ் ட்ரூ லவ், உண்மையான அன்பாக இயேசுவனுடைய அன்பு இருந்தது. அந்த அன்பை பவுல் ருசித்து தேவ சமூகத்திலே அதை உணர்ந்து சபைக்கு எழுதி கொடுக்கிறார். உங்கள் அன்பு என்னதான் இருக்கணுமா? மாயமற்றதா இருக்கணும். வார்த்தையில ஒரு அன்பு, இருதயத்தில் வேறொரு அன்பு. இந்த காலையிலே வேதம் தெளிவுபடுத்துகிறது, உங்கள் அன்பு மாயமற்றதா இருக்க வேண்டும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் யாரையெல்லாம் நீங்கள் நேசிக்கிறீர்களோ, யாரிடத்தில் அன்பு செலுத்துகிறீர்களோ, அந்த அன்பு மாயமற்றதா இருக்க வேண்டும். கணவன் மனைவி என்ற உறவில் இருவரும் தங்களை ஒருவரை ஒருவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் மாயமற்ற அன்பில் நீங்கள் பழக வேண்டும். சிநேகிதன் என்ற முறையிலே,